இந்த சக்தி இந்தாங்கம்மா, போயிட்டு வாங்கம்மா. நல்லது கேட்டு குடுமா என்கிட்ட. சக்திகா, புது நோட்டோட ஸ்மெல் சூப்பரா இருக்கு. விமலாக்கா, ஸ்மெல் பண்ணி பாரு. எங்க? ஆமா, பணத்தை அவகிட்ட குடுடி. அக்கா. அம்மா, கை நிறைய பணம் இருக்கு. இப்ப நாம எங்க போக போறோம்? அந்த அண்ணாச்சி கடைக்கு மட்டும் போக கூடாதுமா. சரியான டைம்ல நமக்கு கடன் தர மாட்டேன்னு சொன்னார்ல, வேற கடைக்கு போலாமா? மளிகை கடைக்கெல்லாம் அப்புறமா போலாம். முதல்ல ஒரு பைக் ஷோரூமுக்கு போய் ஏதாச்சும் ஒரு பழைய வண்டி வாங்குவோம். ரோட்டு கடைக்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போறதுக்கு வசதியா இருக்கும். நம்ம மளிகை கடைக்கும் போகல, பைக் கடைக்கும் போகல. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாம ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும். எங்க சக்தி? அம்மா, எங்க போற? கோயிலுக்கு தானமா வந்திருக்கோம். அங்க அப்புறம் போலாம், இங்க வா. என்ன பண்ற? கடவுளே. வாங்கம்மா, என்ன வேணும் பாருங்க. சக்தி, என்ன சக்தி? எங்க எல்லாரையும் கோயிலுக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கன்னு பார்த்தா கவரிங் நகை கடைக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என்னடி விஷயம்? சொல்றேம்மா. வர வர இவ செய்யறது எனக்கு ஒண்ணுமே புரியல யமுனா. சக்தி, உன் மனசுல என்ன இருக்கு? ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்காக எங்களை இந்த கவரிங் கடைக்கு கூட்டிட்டு வந்த? அக்கா, ரோட்டு கடை போடுறதுக்காக நம்ம கழுத்துல காதுல கையில இருந்ததெல்லாம் அடமானம் வச்சிட்டோம். இதுக்கப்புறம் நாமெல்லாம் வெறும் கழுத்தோட இருந்தா நல்லாவா இருக்கும்? ஆளுக்கு கொஞ்சம் கவரிங் நகையை வாங்கி போட்டுக்கலாமா? அப்பதான் ஊர்க்காரங்க வாயை நம்ம அடைக்க முடியும். சக்திகா, நீ கிரேட்கா. சொல்லுங்கம்மா, என்ன டிசைன்ஸ் பாக்குறீங்க? 1 கிராம் கோல்டு கவரிங், 2 கிராம் கோல்டு கவரிங், 3 கிராம் கோல்டு கவரிங், பல டிசைன்ஸ் இருக்குமா. பல வெரைட்டில இருக்கு. எது வேணாலும் பாருங்கம்மா. எது வேணும்னு எங்களுக்கு சரியா சொல்ல தெரியல. நீங்க புதுசா இருக்கிற டிசைன் எல்லாம் எடுத்து காட்டுங்க, நாங்களே செலக்ட் பண்ணிக்கிறோம். எல்லாமே புது டிசைன்ஸ் தான்மா. ஏமா, ஏதாவது ஃபங்க்ஷன்ல போற மாதிரி நகை வேணுமா? மேரேஜ் ஃபங்க்ஷனா இல்ல வேற ஏதாவது ஃபங்க்ஷனா? அண்ணே, காது குத்துற ஃபங்க்ஷன். காது குத்துற ஃபங்க்ஷனா? ஆமா அண்ணே. எங்க கழுத்துல கையில காதுல நகை இல்லனா ஊர்க்காரங்க யாரும் எதுவும் கேட்க கூடாதுல்ல, அதுக்காக அவங்க காதுல குத்துறதுக்காக. ஏய், கொஞ்ச நேரம் வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சக்தி, இந்த செயின் நல்லா இருக்குல்ல? அக்கா, ரொம்ப பெரிய செயின்லாம் வேண்டாம்க்கா, கவரிங்னு காட்டி கொடுத்துரும். இதுக்கு முன்னாடி நீ எந்த மாதிரி நகை போட்டிருந்தியோ அதுக்கேத்த மாதிரி சிம்பிளாவே எடுத்துக்கலாம்க்கா. சரி, ஓகே. நல்லா இருக்குடி. எனக்கு இது போதும். எனக்கு இது போதும். எனக்கு இது எடுத்துக்கோ. நல்லா நல்லா இருக்கா? இருக்கு. எனக்கு இது போதும். தம்பி, இந்த நகைங்கெல்லாம் கருக்காம இருக்கும்ல? கருக்காதுமா, 6 மாசம் கேரண்டி. 6 மாசத்துக்கு அப்புறம் கருத்து போயிடுமா? தண்ணி படக்கூடாது, சோப்பு ஷாம்பு எதுவுமே படக்கூடாது. அப்படி இருந்தா 1 வருஷத்துக்கு கருக்காதுமா. அப்போ 1 வருஷத்துக்கு நாங்க குளிக்காம இருக்கணும்னு சொல்றீங்களா? சும்மா ரெடி. குளிக்கும் போது நகையை கழட்டி வச்சுட்டு குளிக்கணும். ஒரு டவுட் கூட கேட்க கூடாது, உடனே வந்துருவீங்களே. சரிண்ணே, இதெல்லாம் எவ்வளவு ஆச்சுன்னு பில்லு போடுங்க. 950 ரூபாமா. 950 ரூபாயா? இன்னும் நான் கொஞ்சம் காசு போட்டாலே ஒரிஜினல் நகையை வாங்கிடுவேன். சும்மா ரே. கொடுங்கம்மா, எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துறேன். இல்ல இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும். சரிம்மா. இத அவ பையில போடு. உள்ள வச்சிருவா. அம்மா, இப்போ நேரா அண்ணாச்சியோட மளிகை கடைக்கு போலாம். அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டு வந்துட்டா அப்பதான் சீக்கிரம் நம்ம ரோட்டு கடையை போட முடியும். அவர் கடைக்கு எதுக்கு போனோம்? நம்ம வேற மளிகை கடைக்கு போலாம். இல்லக்கா, அண்ணாச்சியோட மளிகை கடைக்கு தான் நம்ம போறோம். சரி வாங்க போலாம். வாமா, அப்புறம் பாத்துக்கலாம் வா.
எதுக்கு மறுபடியும் இங்கே வர்றாங்க ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நீங்க எங்க இருங்க, நாங்க வந்துடுறோம். ஏய், ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? இங்க பாரு பெருமாள், இனிமே யாருக்கும் சரக்க கடனுக்கு தர மாட்டேன். இருக்க பாக்கியை செட்டில் பண்ணியா? அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கையில காசு இருந்தா சூப்பர் மார்க்கெட் போற, கடனுக்கு வேணா மட்டும் இந்த அண்ணாச்சி கடையை தேடி வருவ. நான் என்ன இழிச்ச வேணா? அண்ணாச்சி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர். வெறும் போனை காதுல வச்சுட்டு பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். ஏய் சும்மா இரு. இல்லக்கா, சும்மா சீன் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, எங்க அப்பா சீன் தான் போடுறாரு. அதுக்கு என்ன இப்ப? உங்க அம்மா இப்ப சீன் போடலையா? எப்பவும் தனி ஆளாதான கடைக்கு வருவாங்க. ஆனா இன்னைக்கு உங்க 3 பேரும் கூட கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் தெரியலையா உங்களுக்கு? ஏய் சும்மா இருடா, போய் வேலையை பாடுறா. அப்பா நீ சும்மா இருப்பா. கடனுக்கு எதுவும் தரமாட்டோம்னு நேத்து கண்டிஷன் சொல்லிட்டோம்ல. வீட்டுல இருக்கிற பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமும் கடை வாசல வந்து நின்னா என்ன அர்த்தம்? அண்ணாச்சி, உங்க பையன் பேசுறது சரியில்லை. நாங்க மொத்த பழைய பாக்கியையும் செட்டில் பண்ண வந்திருக்கோம். சக்தி, அந்த பணத்தை எடுத்து கொடு. கொடுக்குறேன்க்கா. அதுக்கு முன்னாடி அண்ணாச்சி கூட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நேத்து இந்த இடத்துல வச்சு என்கிட்ட என்ன சொன்னீங்க அண்ணாச்சி? 25 வருஷமா எங்க அம்மா உங்ககிட்ட தான் வரவு செலவு வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. பெருமையா சொன்னீங்க. அண்ணாச்சி, நாங்க கடனுக்கு வாங்கினாலும் உங்ககிட்ட தான் வாங்குவோம், ரொக்கத்துக்கு வாங்கினாலும் உங்ககிட்ட தான் வாங்குவோம். என்னைக்குமே எங்க வாடிக்கையை நாங்க மாத்திக்கவே மாட்டோம். அண்ணாச்சி, உங்க பழைய பாக்கிய செட்டில் பண்ணிக்கோங்க. இப்போ புதுசா ஆரம்பிக்க போற ரோட்டு கடைக்கு கடனா கொடுங்க. அந்த பாக்கிய 10 நாள்ல நாங்க செட்டில் பண்ணிடுவோம். நீங்க கும்பிடுற பத்திரகாளி மேல நான் சத்தியம் பண்றேன், உங்க பணம் உங்களை தேடி வரும். இதை வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க அண்ணாச்சி. என் பசங்க சொன்னாங்கன்னு பண விஷயத்துல நான் ரொம்ப கராரா நடந்துக்கிட்டேம்மா. பணத்தை விட மனுஷங்களோட நாணயம் தான் பெருசுன்னு நீ புரிய வச்சுட்ட சக்தி. இது பாக்கி பணம் இல்லை, எனக்கு பாடம் சொன்ன பணம். இந்த பாடத்தை நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. டேய், மீனாட்சி அம்மா வீட்டுக்கு இந்த பொருள்லாம் பேக் பண்ணி அனுப்பு. சரிப்பா. அண்ணாச்சி, இதே ஃபீலிங்ல நாளைக்கு கடைக்கு வந்து சாப்பிட மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேம்மா. நேர்ல வரணும் இல்லையோ, கடை பையனை அனுப்பி எங்க எல்லாத்துக்கும் பார்சல் வாங்கிக்கிறேன். ஓகே ஓகே. சக்திமா, புதுசா ஆரம்பிக்க போற கடை நல்ல அமோகமா வரணும். என் குலதெய்வத்தை நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க அண்ணாச்சி. நாங்க வரோம். நாங்க வரோம் வாங்க. அண்ணாச்சி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறோம். சக்தி, கவரிங் நகையை போட்டுக்கலான்னு நீ சொன்னது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? இல்லனா கையில கழுத்துல எதுவும் இல்லாம நாம அண்ணாச்சி கடைக்கு போயிருப்போம். அப்புறம் அதை பத்தி வேற ஒரு கேள்வி வந்திருக்கும்.
நான் அதெல்லாம் யோசிச்சு தானம்மா அந்த ஐடியாவை நான் சொன்னேன். வாமா. கொஞ்சம் நில்லுங்க. பழைய வண்டி வாங்குறதுல ஒரு டெக்னிக் இருக்கு, அதை நான் சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. நம்ம வாங்க போறது பழைய வண்டி தானே, அதுல என்ன டெக்னிக் இருக்கு? இருக்குக்கா. நமக்கு ஒரு வண்டி பிடிச்சு போச்சுன்னா உடனே அது என்ன ரேட்டுன்னு நம்ம கேட்க கூடாது. அப்படி நம்ம கேட்டா அவங்க குறைச்சு தர மாட்டாங்க. அதனால நமக்கு பிடிச்ச வண்டிய நம்ம மனசுக்குள்ளேயே மார்க் பண்ணி வச்சுக்கணும். மார்க் பண்ணி வச்சுக்கணுமா? அக்கா ஒரு நிமிஷம். யூ கண்டினியூ. என்னடி மனசுல மார்க் பண்ணி வச்சுக்கிட்டியா? என்னடி கிண்டலா? வண்டியவே இன்னும் பார்க்கவே இல்லை. ஹே துர்கா, அவ ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருந்தா நீ குறுக்க புகுந்து டிஸ்டர்ப் பண்றியே. நீ சொல்லு சக்தி. எதுல விட்ட? பிடிச்ச வண்டிய மனசுல மார்க் பண்ணி வைக்கணும். அப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2-3 வண்டிய ரேட் கேட்டு பில்டப் பண்ணணும். ஃபைனலா நமக்கு பிடிச்ச வண்டிய ரேட் கேட்டு பேசலாம். கடைக்கு வந்த பார்ட்டிங்களை விட்டுறக்கூடாதுன்னு கடைக்காரனும் கேட்குற ரேட்டுக்கு வண்டியை கொடுத்துருவாங்க. இதுதான் டெக்னிக், புரிஞ்சுதா? சரி, அதெல்லாம் சிறப்பா பண்ணிடுவோம். போலாமா யமுனா? வாங்கம்மா வாங்க, எந்த வண்டி வேணுமோ போய் பாருங்க. இது நல்லா இருக்குல்ல? இதுவும் நல்லா இருக்கு இல்லம்மா. என்னம்மா எந்த வண்டி வாங்க போறீங்க? ப்ளூடூத் சார்ஜிங் போட்டு ஏபிஎஸோட லேட்டஸ்ட் மாடலு, இந்த மாதிரி நிறைய வண்டி இருக்குமா. உங்களுக்கு எந்த வண்டி வேணும் பார்த்து சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. எங்களுக்கு இந்த புல்லட் தான் வேணும். என்னது புல்லட் வேணுமா? ஏன் இவ்ளோ ஆச்சரியமா கேக்குறீங்க? எங்களை பார்த்தா புல்லட் வாங்குற மாதிரி தெரியலையா? புல்லட் என்ன ரேட்டு அதை சொல்லுங்க. புல்லட்டு 1,40,000 ரூபாய் ஆகும். 1,40,000 ரூபாவா? அந்த வண்டி வேணாம். இந்த வண்டி எவ்வளோங்க? இதுவா? இது 80,000ம்மா. 80,000? 80,000 ரூபாவா? ஏமா இப்ப இருக்க மார்க்கெட் ரேட் என்னவோ அதானே சொல்ல முடியும். இந்த வண்டி நல்லா இருக்கே, இந்த வண்டி தான் வாங்கணும். அம்மா என்ன சக்தி? இந்த வண்டி தான் நல்லா இருக்கு, நம்ம இதையே வாங்கிக்கலாம். இந்த முதல் வண்டி தான் நல்லா இருக்கு, இந்த வண்டிக்கு நீ ரேட்டு கேளு, நான் அப்படியே பில்டப் பண்ணி பேச்ச மாத்திடுறேன். சரி சக்தி. தம்பி, இந்த வண்டி என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கப்பா. 30,000ம்மா. 30,000மா? அம்மா இந்த வண்டி வேண்டாமா, அந்த பக்கத்துல இருக்குல்ல அந்த வண்டி பிடிச்சிருக்கு, நம்ம அது வாங்கிக்கலாம். அண்ணா அந்த வண்டி எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்கண்ணா. ஏய் சக்தி, நீ செலக்ட் பண்ணிருக்க வண்டி சூப்பரா இருக்கு, எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. அக்கா எனக்கும் இதான் பிடிச்சிருக்கு. இது என்ன ரேட் சொல்லுங்க. இந்த வண்டி ரேட் 70,000ம்மா. 70,000மா? எதுக்குமா அவ்வளவு பணம் கொடுத்து வாங்கணும்? பேசாம இந்த வண்டியை ரேட்டு கொஞ்சம் பேசி கேளு. வேண்டாமா அண்ணா, இதுக்கே ஃபைனல் ரேட் என்னன்னு சொல்லுங்க, இப்பவே ரெடி கேஷ் கொடுத்து வாங்கிடுறோம். ஃபைனல் ரேட்லாம் இல்லைம்மா, ஒரு 65,000னா தரலாமா? வண்டியெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அதிகமா சொல்றீங்களேண்ணா. அந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது, ஒரு 20,000க்கு இருந்தா சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். அம்மா 25,000க்கு இருக்கு, ஆனா உங்க அம்மா சொன்னாங்களா வண்டி, அந்த வண்டி தான் தர முடியும். சக்தி, எப்படியோ இவர் வழிக்கு வந்துட்டாரு. சக்தி, நாம இந்த வண்டியை வாங்கிடலாம் சக்தி. மா இல்லம்மா நல்லா இல்ல, அந்த வண்டியே. இந்த வண்டி தான் சக்தி நல்லா இருக்கு. அப்படிங்கிற பேசாம இந்த வண்டியை வாங்கிக்கலாம். அம்மாக்கு பிடிச்சிருந்தா இந்த வண்டியை வாங்கிக்கலாம். வேற என்ன பண்றது? சரி, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, அதனாலதான் வாங்குறேன். ஆனா எனக்கு இந்த வண்டி பிடிக்கவே இல்லை. சரி, இந்த வண்டியோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. இதோ தரமா. இந்தாம்மா, இந்த கவரில் போட்டுக்கோமா.
சக்தி இதுல 20,000 இருக்கு. என்னங்க? நன்றிம்மா. நல்லபடியாக போயிட்டு வாங்கம்மா. அந்த கேக் கொடுங்க. ஆ இந்தாம்மா, போயிட்டு வாங்க. சக்தி, நம்ம அண்ணாச்சி கடையில மளிகை பொருளுக்கு சொல்லியாச்சு, வண்டியை வாங்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன வீட்டுக்கு தானே? இல்லம்மா, அடுத்தபடியா நாங்க போக போற இடமே வேற. எங்க? நீ வீட்டுக்கு போய் வண்டிக்கு ஆரத்தி எல்லாம் ரெடி பண்ணி வை. நாங்க கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். அக்கா, நாம போய் ஒரு சின்ன வேலையை முடிச்சிட்டு வந்துடலாம். சரி வா. சரி சரி பாத்து வாங்க. சரிம்மா. சரிம்மா. சக்திகா, இப்ப நம்ம எங்க போறோம்? சொல்றேன். அண்ணா, வண்டியை கொஞ்சம் வெளியில எடுத்து விடுறீங்களா? வா. இது வெல்டிங் கடைமா. மெக்கானிக் செட்டு 2 கடை தள்ளி இருக்குமா. ஐயோ, வெல்டிங் கடைன்னு தெரிஞ்சுதானே வந்திருக்கோம். பெட்ரோல் டேங்க்ல பெட்ரோல் எதுவும் ஒழுகுதாமா? இங்க வெல்டிங் வைக்க முடியாதுமா, கேஸ் வெல்டிங் தான் வைக்கணும். ஐயோ அண்ணா, நான் என்ன வேணும்னு கேட்கவே இல்லையே, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. இந்த வண்டியில தொங்குற மாதிரி 4 பக்கமும் சட்டை மாட்டணும். அப்புறம் இங்க ஒரு கொக்கி, அந்த பக்கம் ஒரு கொக்கி, அப்புறம் இந்த பக்கம் 2 கொக்கி. எதுக்குமா கொக்கி மாட்ட சொல்றீங்க? இந்த வண்டியில நாங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போறோம், அதுக்கு தான் சொல்றோம். இந்த வண்டியில ஹோட்டல் ஆரம்பிக்க போறீங்க? அண்ணா, கேள்வியை கேட்காம கொக்கிய பத்த வச்சு கொடுங்கண்ணே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. நீங்க எப்படி கொக்கி மாட்டணும்னு சொல்லுங்க, நான் பத்த வச்சு கொடுத்துறேம்மா. அண்ணா, இந்த ஆங்கிள் இருக்கும்ல சட்டை மாதிரி, அந்த மாதிரி போட்டுருங்கண்ணா. சரிம்மா. இந்த பக்கம் 4 கொக்கி, அந்த பக்கம் 4 கொக்கி, அந்த பக்கம் 4 கொக்கி, அந்த மாதிரி போட்டுருங்க. சரி. அந்த ஆங்கிள்ல கொக்கி நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சரி. இந்த சைடு போட்டு கொடுத்துருங்க. சரிம்மா. அண்ணா, எவ்வளவு ஆகும்ண்ணா? 500 ரூபா ஆகுமா? அண்ணா, பார்த்து சொல்லுங்கண்ணா. ஒரு 100 ரூபா வேணா கம்மி பண்ணி தரேன். சரிண்ணா, நீங்க பண்ணுங்க. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெடி பண்ணிடுறேன். ஏய், வண்டி எடுத்து முன்னாடி தள்ளு, முன்னாடி தள்ளு. ஓ, அக்கா, துர்கா, நீங்க ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே வந்துடுறேன். சரிக்கா. ரொம்ப தேங்க்ஸ். சரிம்மா, வாங்க. என்னங்க? வா. அதோ சக்திகா. அம்மா, அம்மா. அம்மா, வண்டி எப்படி? ஹே ஸ்வீட்டி, உனக்கு ஒரு அண்ணனை கொண்டு வந்திருக்கேன் பாரு. ஏ சக்தி, உன் ஸ்வீட்டி பொறாமப்படுதுடி. ஸ்வீட்டி, என்னாச்சு உனக்கு? உனக்கு துணையா இவன் இருப்பான், அவனுக்கு வெல்கம் பண்ணு. குட் கேர்ள், இப்படிதான் இருக்கணும். சக்தி, இவங்க 2 பேரையும் குளிப்பாட்டிடலாமா? ரொம்ப அழுக்கா இருக்காங்க. பண்ணிடுவோம். அம்மா, நீ பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி சக்தி, நல்லா கழுவி விடு. Salima